அந்த மணவாட்டி ஆத்தும நேசராகிய ஏசப்பாவுக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற மணவாட்டியாயிருந்தாள். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் என்ற சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வழக்கத்தின்படியே இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நாம் எல்லாரும் இருந்த இடங்களில் இருந்து ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை நாம் சோத்திர பலிகளாலே மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை ஆசீர்வதி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தம் உள்ளவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எங்கள் கரத்திலே கொடுக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ உம்மை நித்திய பிதாவாக தொழுது கொள்ளுகிற இந்த ஆராதனையை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த அருமையான ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக உங்க பிள்ளைகள் எல்லாரும் உங்க நாமத்தால கூடியிருக்கிறோம் ஐயா. நீங்க சொன்னீங்களே, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இது உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எங்கள் நடுவில் இறங்கி வாரும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் அப்படி எங்கள் ஜெபத்தை கேட்டு இறங்கி வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சத்ருவின் வல்லமைகளை அழித்து போட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்த நடத்துவதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்கிற உங்க நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஏசையா. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். வழக்கத்தின்படியே பாடல்கள் மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதத்தை செய்வார். இந்த மாதம் முழுவதும் இயேசுப்பா கூட வருவார். இந்த மாதம் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்களிலே இயேசு நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்ய போகிறார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், வேதனை துன்பங்களை நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷத்தை நமக்கு தருவார், கடன் தொல்லை கஷ்டங்களை நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இந்த மாதம் முழுவதும் நாம் எடுக்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றி பெற போகிறோம். எதிரியான சாத்தானை முறியடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சந்தோஷமாக பாடி இயேசுவோட நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமேன், ஆமேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார்,
வருவார். எல்லா வித அற்புதம் செய். எல்லாரும் சந்தோஷமாக நன்றியோடு இயேசு கூட வரும். இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இயேசு கூட வந்து அற்புதங்களை செய்வார். விசுவாசித்து பாடுங்க. இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். எல்லாரும் நன்றியோடு ஆமென். இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆம், இயேசப்பா இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட வருவார். எல்லாவித அற்புதங்களை உங்களுக்கு செய்து அவரே அற்புதங்களை செய்கிற தேவன் என்றும் அதிசயங்களை செய்கிற தேவன் என்றும் உங்களுக்கு விளங்க பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதே பிரசனத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்லுவோம். இன்றைக்கு கர்த்தர் தியானம் பண்ணும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும், அதே உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் இன்றைக்கு தலைப்பு வசனங்களாக நாம் வாசிக்க இருக்கிறேன். முதலாவதாக உன்னத பாட்டு 4:7 அவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, வார்த்தையாகிய தெய்வமே, வார்த்தைக்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறவரே, வழக்கத்தின்படியே நீங்க எழுதி கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளை வாசிக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்பா. அடிமையை மறைத்து இந்த நாளிலே நீர் எங்கள் பிள்ளைகளோடு பேச சித்தம் கொண்ட வார்த்தையை பேசும். உங்க நாமத்தை உயர்த்துங்க அப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியோடு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வேதத்திலே இந்த உன்னத பாட்டை குறித்து சகல பரிசுத்தவான்களும் சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் என்றால், இந்த உன்னத பாட்டு முழுக்க முழுக்க இயேசப்பாவை ஆத்தும நேசராகவும் சபையை அவர் மனவாட்டியாகவும் புகழ்ந்து பேசுகிற ஒரு அருமையான புத்தகம் தான் இந்த உன்னத பாட்டு. ஆனால் எல்லாம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள், அவ்வளவு ஆவியினாலே எழுதப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை முழுக்க முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா ஏசப்பா மனவாட்டியை புகழ்வதும் மனவாட்டி ஏசப்பாவை புகழ்வதுமாக எழுதப்பட்ட ஒரு அருமையான புத்தகம். இதில் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிற காரியம் என்னவென்றால், ஏசப்பா தம்முடைய மனவாட்டியை புகழ்கிற ஒரு அருமையான வார்த்தையை தான் நாம் இங்கு வாசித்தோம். என்ன, மறுபடியும் அதை நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று மனவாட்டியை அவர் புகழ்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த பிரியமே ரூபவதியே என்று பெயரை பெற்ற அந்த மனவாட்டி அவருக்கு எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறாள். ஆகையால் தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன, அதை தான் நம்ம பார்த்தோம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், மனம் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். ஹல்லேலூயா. ஏசப்பா மனவாட்டியை இவ்வளவு அருமையாக புகழ அந்த மனவாட்டியினிடத்தில் காணப்பட்ட குணாதிசயம் என்னவென்றால், அந்த மனவாட்டி ஆத்தும நேசராகிய ஏசப்பாவுக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற மனவாட்டியாயிருந்தால். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மனவாட்டியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54:5 முக்கியமான வசனம், உன் சிருஷ்டிகரே உங்கள் நாயகர். அப்போ நம்ம படைத்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் இயேசுவாக ஆத்தும நேசராக நம்முடைய மனவாளராக இருக்கிறார் என்று வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இது முக்கியமான ஒரு காரியம். நம்மை படைத்தவர் தான் நம்முடைய நேசராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் இது ஒரு சின்ன குழந்தைய பார்த்து போய் கேட்டாலும் கூட நம்முடைய மனவாளன் யாருன்னு கேட்டால் உடனே சொல்லலாம் அந்த குழந்தை, ஏசப்பா தான் நம்முடைய மனவாளர், ஏசப்பா தான் நம்முடைய ஆத்தும நேசர். அப்படியானால் ஆத்தும நேசராகிய இயேசுதான் வானத்தை பூமி படைத்த யெகோவா தேவன். இது அஸ்திவாரம், இதை பிடித்துக் கொள்ளுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்மை படைத்த சிருஷ்டிகர் தான் ஆவிக்குரிய பிரகாரமாக நம் மனவாளராக இருக்கிறார். அந்த மனவாளர் தான் பார்த்து புகழ்றார் சபையை, எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே
நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த சாட்சியை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னில் பழுது ஒன்றுமில்லை. நாம் எல்லாரும் ஒவ்வொரு மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்ல வேண்டும், இன்னார் 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 இன்னார். இப்போ என்னுடைய பெயர் பால் ஸ்டீஃபன், நான் ஆவிக்குரிய பிறகு மனவாட்டியா இருக்கிறேன். அப்போ ஏசப்பா என்ன பார்த்து சொல்லணும், பால் ஸ்டீஃபன் ஆகிய மனவாட்டியே, நீ எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கினாய், நீ ரூபவதி, நீ இன்பமுள்ளவள் என்று கர்த்தர் என்னை பார்த்து புகழ வேண்டும். அதுபோல உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து புகழ வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுமா, ஆத்தும நேசராகிய ஏசப்பாவுக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற மனவாட்டியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியானால் வேதத்தில் ஒரு 3 வசனங்கள், மிக முக்கியமான வசனங்கள், அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியத்தை நீங்களும் நானும் செய்யும் போது நம்மை அறியாமலேயே நம்முடைய ஆத்தும நேசருக்கு நம்ம மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறோம். அதை உண்டாக்கின மாத்திரத்திலே நம்மை பார்த்து கர்த்தர் புகழுவார். அவருடைய ரகசிய வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. அப்படியானால் முதலாவதாக அவருக்கு எது மனமகிழ்ச்சி? அவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் எண் 786. 27வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள். என் மகனே, என் மகளே. இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. நீங்கள் நிச்சயமா வாசித்திருப்பீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுவாராங்க. என் மகனே, என் மகளே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்க மனவாட்டி எப்படிப்பட்ட மனவாட்டியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஞானவானாகி, சகோதரியாகிய நீ ஞானவானாகி, சகோதரனாகிய நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இல்லை என்றால் என்னை நிந்தித்து கொண்டிருக்கிறவன் என்னை நிந்தித்து கொண்டிருக்கிறபடியினால் நான் மிகவும் மனவேதனையில இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை நிந்திக்கிறவன் யார்? சாத்தான் தானே. ஏசப்பாவை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது நீங்களும் நானும் ஞானவான்களாய் இல்லாத போது அவன் ஏசப்பாவை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவன் நிந்திக்க நிந்திக்க ஏசப்பா மிகவும் துக்கத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஓ, என் இயேசு நான் ஞானவானாய் இல்லாமல் இருந்தால் ஒரு மிகுந்த மனவேதனை அடைவாரா? சாத்தான் அவரை போய் நிந்தித்துக் கொண்டு இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஞானவானாய் மாற வேண்டும். ஞானவானாய் மாறி நான் ஏசப்பாவுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தீர்மானம் எடுப்பீர்களாக. ஹல்லேலூயா. அப்போ ஞானவான் என்றால் யார்? வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நிறைய வசனம் இருக்கு, நம்ம நிறைய போனா நேரம் இருக்காது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சுக்கோங்க. 771ஆம் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஏசப்பா கிருபையாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து நமக்கு நல்லா தெரியும். 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்தார். கிருபையாய் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொள்வதென்றால் என்ன? அந்த கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த கட்டளையின்படி நடந்தால் நீங்களும் நானும் ஞானவானாய் மாறுகிறோம். ஞானவானாய் மாறும்போது சத்துரு நிந்திக்க வருவான் அல்லவா? அப்ப சொல்வார், என் பிள்ளை ஞானவான், என் மகள் ஞானவான், என்னை நிந்திக்க உனக்கு இடமில்லை, போ அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சாத்தானை கடிந்து கொள்ளுவார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நமக்கு 10 கட்டளை நல்லா தெரியும். முதல் கற்பனை நல்லா தெரியுமே. எகிப்து அடிமைத்தனத்தை உன்னை விடுதலையாக்கின உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதுதான் உபாகம் 6 நாம் ஒவ்வொரு செய்தியிலும் எப்படியாயிலும் அதை சொல்லிவிட்டு கடந்து செல்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் ஊழியம் அது, அப்போஸ்தலர் செய்த ஊழியம் அது, அதுதான் ஊழியம். ஒரே தேவன் ஒருவராயிருக்கிறார் என்பதுதான் உண்மையான சத்தியம். அவர் இருவராகவோ மூவராகவோ கிரியை செய்கிற தேவன் அல்ல. அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவி. இவைகள் எல்லாம் தன்மைகள். நமக்கு 3 தெய்வங்கள் இல்லவே இல்லை. வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஒரே தேவன் அநேக தன்மைகளில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் போறோம் பாருங்க. இன்றைக்கு நான் இருக்கிறேன் இல்லையா? நான் இருக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாய் இருக்கிறேன்.
என் தாயாருக்கு நான் மகனாய் இருக்கிறேன், என்னுடைய நண்பர்களுக்கு நான் நண்பனாய் இருக்கிறேன், மற்ற உறவு முறைகளுக்கு நான் மாமாவாகவோ தம்பியாகவோ அண்ணனாகவோ இருக்கிறேன் இல்லையா? இத்தனை தன்மைகளும் எனக்குள் இருக்கிறது. இத்தனை தன்மைகள் எனக்குள் இருக்கிறபடியினாலே நான் அத்தனை மனிதர்களாக மாறி விடுகிறேனா? நான் தான் மாமா, நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் தகப்பன், நான் தான் குமார், நான் தான் பிதாவா இருக்கிறேன், நான் தான் குமாரனா இருக்கிறேன், நான் தான் உறவு முறைகளா இருக்கிறேன். அப்ப பிதாவாக குமாரனாக அநேக உறவு முறைகளில் வெளிப்படுகிற நான் ஒருவராக இருக்கிறேனா பல நபர்களா இருக்கிறேனா? நான் ஒருவராக தான் இருக்கிறேன். நான் ஒருவராக இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் பால் ஸ்டீஃபன். இப்பொழுது நான் உங்களுக்கு போதகராக இருக்கிறேன். அப்போ இவ்வளோ தன்மைகளை கொண்ட நான் அநேக நபர்கள் அல்லவே. ஆஃப்டர் ஆல் சாதாரண மனிதனாகிய எனக்குள்ளே இத்தனை தன்மைகள் இருக்குமே ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த நம்முடைய தேவாதி தேவன் எவ்வளவு தன்மைகள் கொண்ட தேவனாய் இருப்பார். அந்த தன்மைகளிலே குறிப்பாக மூன்றை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது அவருடைய தன்மைகள். அவர்தான் நித்திய பிதா, ரத்தம் சிந்த குமாரனா வந்தார். அப்போஸ்தலர் நாட்களில் பெந்தகோஸ்தே நாளிலே நமக்கு பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். அவருடைய பெயர், இப்ப என்னுடைய பெயர் பால் ஸ்டீஃபன். அதுபோல பிதா, குமாரன், பரிசுத்தாவியை கிரியை செய்கிற ஒரே தேவனுடைய ஒப்பற்ற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் மூலோபதேசம், இதுதான் முதல் கற்பனை. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனால் இன்னைக்கு மிகுந்த மனவேதனை. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே மாற்றப்பட்டு விட்டது. கிறிஸ்தவ உலகம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்தவ உலகமே மாற்றமாய் இருக்கிறது. உண்மையாகவே நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், யாரையும் குற்றப்படுத்த எங்கள் நோக்கம் அல்ல. அதற்காக தேவன் இந்த ஊழியத்தை எங்களுக்கு தரவில்லை. உண்மையை அறிவிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு வேதத்துக்கு விரோதமான காரியங்களை பார்க்கிறோம். வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சபைகள் வஞ்சிக்கப்படுகிறது, போதகர்மார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியத்தை சாத்தான் நயவஞ்சகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். மனவாட்டியாய் முத்தரிக்கப்பட வேண்டும். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கெங்க இருக்கு? அப்போஸ்தலர் என்னங்க சொன்னாங்க? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் எங்கெங்க சொல்லியிருக்கிறாங்க? அங்க சொல்லவே இல்லையே. அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல கூட பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற ஒரு நாமத்தை அவர்கள் பெயராய் உச்சரிக்கவே இல்லையே. எல்லா இடத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்களே. காரணம், அவர்களுக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டை கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். குழந்தையை போல தாழ்த்தி, ஏசப்பா நீங்க யார் என்று கேட்டா போதும், நிச்சயம் பிலிப்புக்கு வெளிப்படுத்தினது போல உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதான் பிரதான கட்டளை. அப்ப ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். இது போல நிறைய கட்டளைகள் உங்களுக்கு தெரியும். பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அப்ப எனக்கு ஒப்பான சொரூபத்தை உண்டாக்காயாக, 10 கட்டளைகள். அப்ப இந்த அத்தனை கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நீங்களும் நானும் ஞானவானாய் மாறுகிறோம். அவருடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்கன்னா தெரியும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது. ஏசப்பா அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நிறைவேற்ற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அழைத்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ரட்சிக்கப்பட்டம்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுப்பா அப்படின்னு இருப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் குருடருக்கு வழிகாட்டி என்று சொல்லுகிறார். அதுபோல நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்லணும், பார்க்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லணும். உண்மையான சத்தியத்தை அறிவித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறார்களே, அவர்கள் தான் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதுக்கு ஜோடி வசனம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல நட்சத்திரங்களை போல இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 காரியம், கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, யார் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியும்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியங்களை கர்த்தர் நமக்கு அங்க எழுதி வச்சிருக்கார் பாருங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். ஹல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னாரு? உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் சொன்னாரு. அடுத்த வசனம், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். ஹல்லேலூயா. அப்ப யாரை பார்த்து அவர் புகழ்றாரு? நீ பூரண ரூபவதி, நீ இன்பமானவள், பழுது ஒன்றும் உன்னிடத்தில் இல்லை என்று யாரை பார்த்து அவர் புகழ்கிறார் என்றால், யார் தன்னுடைய உதடுகளை செம்மையான உதடுகளாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்களோ, யார் தன்னுடைய உதடுகளில் இருந்து கர்த்தருக்கு விருப்பமுள்ள வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அவர்கள்தான் உண்மையான மனவாட்டிகள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21, 24 நிறைய வசனங்கள் சொல்லிட்டே போலாம், ஆனா நமக்கு நேரம் இருக்காது. அதில் என்ன சொல்றாரு? இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாய் இருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆத்தும நேசர் இயேசு தம்முடைய வாயை திறந்து கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார், உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பேசினார். அவர் பேசும்பொழுதே விடுதலை உண்டாயிற்று. அவர் வியாதியர்களை சுகமாக்கும்படியாக பேசினார், பிசாசின் கட்டுகளில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படியாக பேசினார். அதற்காக தம்முடைய வாயை திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே விதமாக நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ, அதே போல நம்முடைய நாவும் அப்படிப்பட்ட செம்மையானவைகளை பேசும்போது அவரை நாம் சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அப்படி உண்டா? நாம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு இருக்கிறோமே, மனவாட்டியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோமே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கு? வேதம் நம்ம எச்சரிக்கவில்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாமே, அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்கிற எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதே. அப்ப நம்ம வாயை எதற்கு திறக்கணும்? வேதம் திட்டவட்டமாய் அழகாய் சொல்லுகிறது, நம் வாயை எதற்கு திறக்கணும்? சங்கீதம் 81:10 பார்த்தீங்கன்னா, உன் வாயை திற நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னார். எதுக்கு திறக்கணும்? ஏசப்பாவை ஆவியோடு உண்மையோடு துதிப்பதற்கு திறக்கணும், ஜெபிப்பதற்கு திறக்கணும், இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு பேசுவதற்கு நாம் வாயை திறக்கணும். தொடர்ந்து நீதிமொழிகள் 31:8-9 வாசிங்கன்னா, சிறுமையானவன் எளிமையானவனுடைய நியாயத்துக்காக உன் வாயை திற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? ஏசாவுக்கு பிடித்தமான வார்த்தைகளை பேசுகிறோமா? இல்லை கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோமா? பக்தி விருத்திக்கு ஏது விழாத வார்த்தைகளை பேசுகிறோமா? மற்றவர்களை ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளை பேசுகிறோமா? அல்லது மற்றவர்களுடைய விசுவாசத்தை குழப்புகிற வார்த்தைகளை பேசுகிறோமா? உன் வாயின் வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகிய தான் தாவீது சொல்லுகிறான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாயின் வார்த்தைகளை அதிக ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்க. நாம் ஆல்ரெடி ஒரு செய்தியில நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு முன்பதாக தியானத்துக்கு வைத்தேன். அவர் நீதிமானுடைய வாய் எப்படிப்பட்ட வாய் என்று. ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம் வாயின் வார்த்தைகளை குறித்து அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் மல்கியாவில் சொல்றார், உன் வாயின் வார்த்தைகளினாலே என்னை வருத்தப்படுத்துகிறாய் என்று ஏசப்பா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை வருத்தப்படுத்த அழைக்கப்படவில்லை, அவருக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக அவ்வளவு பாடுகளை சுமந்தாரே, அவ்வளவு வேதனைகளை சுமந்தாரே, அவரை இன்னமும் நாம் வேதனைப்படுத்த வேண்டுமா? அவரை சந்தோஷப்படுத்துவது உங்களுக்கு ஆசை இல்லையா? ஏசப்பாவை சிரித்தவராய் பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்களை ஒப்பு கொடுங்க, இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் சிலுவை தியானம் என்று தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, இந்த நாளிலே அந்த சிலுவையில் அறையப்பட்ட யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டு எதற்காக அவர் பாடுபட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் அழகாய் சொல்றாரு, எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே நீ ரூபவதி, பழுது ஒன்றுமில்லை. யார் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள்? வாயின் வார்த்தைகளை குறித்து அதிக ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்த்து முடிப்போம். யோபு 9ஆவது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன் பாருங்கள். 641ஆவது பக்கத்துல. அப்ப யார் அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறார்கள்? 2 காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். 3வது 641ஆம் பக்கத்துல அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொள்ளும் போது அவர்
குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஊத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப மூணாவது, அவருக்கு எது மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறது? அவருடைய பிள்ளைகள் குற்றம் இல்லாமல் பாடுபடும் போது ஏசப்பாவுக்கு அது சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சற்று வித்தியாசமான தேவன் தானே அவரு. ஒரு தப்பும் செய்யல, ஆனா பாடுபடுறாங்க பிள்ளைங்க. பாடுபடும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே, என் பிள்ளை பத்தியா ஒரு தப்புமே செய்யல, ஆனா அவன் பாடுபடுறான் பத்தியா, அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் பவுல் சொன்னான், அவர் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆனா எப்படிப்பட்ட பாடு? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் மட்டுமாக நீங்க வாசித்து பாருங்க. எப்படி பாடுபடணுமா? அநியாயம் செய்து பாடுபடக்கூடாது, அக்கிரமம் செய்து பாடுபடக்கூடாது, நாம் தவறு செய்து பாடுபடக்கூடாது. நாம் இயேசுவுக்கு விரோதமான பாவங்களை செய்து பாடுபடும் போது அவர் துக்கப்படுவார். மாறாக ஒரு குற்றமும் செய்யாமல், ஒரு அநியாயமும் செய்யாமல் என்ற மட்டுமாக பரிசுத்தமாய் வாழும் பொழுது நமக்கு பாடு வரும் அல்லவா? அந்த பாடுகளை கண்டு இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அவர்தானே முக்கியமான எக்ஸாம்பிள். ஏசப்பா முக்கியமான எக்ஸாம்பிள் அல்லவா? அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவர் சவாலாய் சொன்னார் அல்லவா, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னாரே. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வஞ்சனை செய்யவும் இல்லை. ஆனால் நமக்காக அவர் பாவமானார், பாடுபட்டார். அந்த பாடுகளிலேயே அவர் பெரிய ஒரு சந்தோஷத்தை அவரே பட்டார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவம் செய்யாம பாடுபடும் போது இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு கால பரிசுத்தவான்கள் நீங்க எடுத்து பாருங்க. யோசேப்பு ஒரு தப்பும் இல்லாம பாடுபட்டான். தாவீது ஒரு தவறும் செய்யாம பாடுபட்டான். யோபு எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரே. அதே விதமாக கிறிஸ்துவின் நிமித்தம், உண்மையின் நிமித்தம் நீங்க பாடுபடுவதை அவர் பார்த்து சந்தோஷப்படுகிறார். அது அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு கால அத்தனை அப்போஸ்தலர்களும் ஒரு குற்றமும் செய்யாமல் பாடுகளை அனுபவித்தார்கள். அந்த பாடுகளின் மூலமாக ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தினார்கள். சந்தோஷப்படுத்தின அவர்களை அவர் கைவிடவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகள், யார் அவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்க முடியும்? மூன்றாவதாக, நாம் தவறே செய்யாமல் பாடுபடுவது அவருக்கு சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 3 காரியங்கள் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமே, நீ பூரண ரூபவதி, பழுது ஒன்று முன்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். முதலாவதாக, ஞானம் உள்ளவர்களாய் இருக்கும்போது அவர் இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய உதடுகள் செம்மையானவைகளை பேசும் பொழுது நாம் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிறோம். மூன்றாவதாக, குற்றமே செய்யாமல் பாடு அனுபவிக்கும் போது நாம் அவரை சந்தோஷப்படுத்துகிறோம். இந்த 3 அனுபவத்துக்குள்ள நீங்க வாங்க. அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், மனமகிழ்ச்சியை உண்டாக்கின பிரியமே, நீ பூரண ரூபவதி, நீ எனக்கு இன்பமானவள், உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் உங்களை புகழுவாராக. ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எங்கள் கரத்திலே கொடுக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இது இந்த அருமையான நல்ல நாளிலே உம்முடைய பிள்ளைகளை குறித்து நீ பேசின வார்த்தைகளுக்காக மக்கு நன்றி ஆண்டவரே. ஆமையா, யார் உமக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்கள் என்று வேதம் அழகாய் சொன்ன அந்த 3 காரியங்களை எங்கள் பிள்ளைகள் தியானம் பண்ணுவார்கள் ஆக, ஒப்பு கொடுப்பார்கள் ஆக. இனியும் என் இயேசுப்பாவை நான் துக்கப்படுத்த மாட்டேன். என் இயேசுப்பாவை நிந்திக்கிறவனுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் இயேசுப்பாவை நிந்திக்கிறவனுக்கு விரோதமாக நான் எழும்பி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் ஞானவானாக மாறி என் இயேசுப்பாவுடைய இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன். என் வாயின் வார்த்தைகளை குறித்து நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன். இயேசுப்பாவுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன். நான் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் இயேசுப்பாவுடைய பிள்ளை என்பதை நான் மறக்க மாட்டேன். கோபம் நிறைந்த வார்த்தை நான் பேச மாட்டேன்.
கெட்ட வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். எனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் எழும்ப மாட்டேன். அவளை சபிக்க மாட்டேன், மாறாக அவளை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா விரும்புகிற வார்த்தைகளை நான் பேசுவேன். இயேசுவே, என் வாயை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக நான் தவறு செய்து பாட அனுபவித்தால் அது அவருக்கு சந்தோஷம் இல்லை. நான் குற்றம் செய்து பாட அனுபவித்தால் ஏசப்பாவுக்கு சந்தோஷம் இல்லை. நான் குற்றம் செய்யாமல் பாட அனுபவிக்கும் போது அது ஏசப்பாவுக்கு சந்தோஷம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இனி எனக்கு வருகிற பாடுகளை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எனக்கு வருகிற கண்ணீரை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் ஏசப்பாவை இந்த பாடுகளின் மூலமாக நான் சந்தோஷமாக்குவேன். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 3 காரியங்களை நிறைவேற்ற என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் அப்பா. ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இந்த 3 காரியங்களும் நிறைவேற்றி உங்களுடைய பிள்ளைகள் இயேசுவே இன்பமானவள் பழுது ஒன்றுமில்லை என்கிற நல்ல சாட்சியை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை மனவாட்டியே பயப்படாது, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இல்லை இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இல்லை இல்லை இல்லை, என்றும் கைவிடுவதில்லை. Hallelujah. God bless you.